நாளென் செய்யும் வினைதானென் செய்யும் என்னை நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கூற்றென் செய்யும் குமரேசர் இருத்தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுருராயா ராகவே நமக. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் ஆகஸ்ட் 5 முதல் 11 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை நாட்களே. தனுசு ராசி காலபுருஷனுக்கு 9வது ராசி. குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது குரு பகவான் ரிஷபத்தில் இருக்கிறார். ரிஷபம் என்பது தனுசுக்கு 6ஆம் இடம். 6இல் குரு ஊரில் பகை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்தான பலம் இல்லை என்றாலும் கூட பார்வை பலத்தால் நல்லது நடக்கும். 10ஆம் இடத்தை பார்க்க போகிறார். அது பெரிய விசேஷம் இல்லையா? 12ஆம் இடம் 2ஆம் இடம் அதை விட சூப்பரான இடம். இந்த இடத்தங்கள்லாம் பார்க்குறதால இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு, அதாவது மூலம், பூராடம், உத்திராடம், முதல் பாதம் உள்ளடக்கிய நட்சத்திரத்தில் பிறந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் சூப்பராக இருக்குமா சுமாராக இருக்குமா? சூப்பராகவே இருக்குங்க. என்ன தான் ராசிநாதன் 6க்கு போயிட்டாலும் ஒன்றும் கவலைப்படவில்லை. தொழில் ஸ்தானம் உத்தியோகஸ்தானத்தை பார்க்குறார். உத்தியோக மேன்மை, தொழிலில் மேன்மை கண்டிப்பாக ஏற்படுது. இது நாள் வரைக்கும் இருந்து வந்த சுலக்கத்தன்மை விலகி தொழில் சூடு பிடிச்சி நல்ல ரெட்டிப்பு வருமானம் வரும். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளும் பெரியவங்க சொல்லியிருக்காங்க. இந்த ஓராண்டு காலம் அங்கே தான் இருப்பார் குரு. 10ஆம் இடத்தை பார்க்க போகிறார். அப்போ 10ஆம் இடத்தை குரு பார்த்தால் தொழில் விருத்தியாகும், தொழில் லாபம் தரும், உத்தியோகத்தில் நன்மைகள் நடக்கும். அப்போது புதுசாக தொழில் துவங்க நினைக்கிறவங்க தொழில் துவங்கலாம். இல்லை கடனை உடனே வாங்கி அரசின் மூலமாகவோ தனியார் துறை மூலமாகவோ கடன் உதவி பெற்று தொழிலை விருத்தி பண்ணலாம். படித்து முடித்த இளைஞர்கள் உத்தியோகம் பண்ணலாமா தொழில் போகணுமா தொழில் பண்ணலாமா உங்கள் ஜாதகத்தை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தொழில் பண்ணணும்னா தொழில் பண்ணுங்கள், இல்லை உத்தியோகம் போகணுன்னா உத்தியோகம் போங்க. நிச்சயமாக சாதனை புரியக்கூடிய காலம். 10ஆம் இடத்தை குரு பார்க்குறதால எந்த ஒரு இளைஞனும் படித்து முடிச்சுட்டு எனக்கு வேலை இல்லை நான் சும்மா இருக்கேன் அப்படின்னு சொல்வதற்கான அமைப்புகள் இல்லவே இல்லை. ரொம்ப பிஸி ஷெட்யூல். நல்ல சம்பாத்தியம் பண்ணுவதற்கான சாத்திய கூறுகளே நிறைய இருக்கின்றன. இப்போ வேலை பார்க்குறவங்க ஏற்கனவே நம்ம அரசில் வேலை பார்க்குறீங்க, கவர்மெண்ட்டில் இதில் இருக்கீங்க அப்படின்னா, அதாவது ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட், தேவையான இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போகிறது, சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும். இந்த பத்திரிகை துறை, மீடியா துறை, சினிமா மற்றும் தொலைக்காட்சி துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கும் சரி ஒரு பொற்காலமாகத்தான் அமையப்போகிறது. சாதிக்கப் போகிறீர்கள். 10ஆம் இடத்தில் கேது இருந்து குரு பார்க்குறதால ஆன்மீக விஷயங்களில் ஈடுபாடு உள்ளவர்கள், அதாவது ஆன்மீகத்தில் நாட்டம் இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக இந்த வாரம் அற்புதமான ஒரு வாரம். சாதிக்க போகிறீங்க, புகழ் பெற போகிறீங்க. இந்த 10ஆம் இடத்தை குரு பார்க்குதுன்னு சொன்னால் இப்போ தொழில் செய்யணும், உத்தியோகம் பார்க்கணும், நல்ல ஒரு இரட்டிப்பு வருமானம் வரும். ஒரு சிலருக்கு கூடுதல் பொறுப்புகள் கூட வழங்குவாங்கன்னு சொல்கிறோம். இந்த 2ஆம் இடத்தை குரு பார்க்குறது, குடும்பஸ்தானத்தை குரு பார்க்குறது, குடும்ப மேன்மை, பொருளாதார மேன்மை கண்டிப்பாக இருக்குது. நல்ல பண வரவு, பொருள் வரவு, குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் ஏற்பட போகிறது. உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காலகட்டம், அதாவது இந்த லோயர் ஸ்டடீஸ் படிக்கிற இளைஞர்களுக்கு, நல்ல ஆரம்ப கல்வி பயிலும் மாணவ செல்வங்களுக்கு நல்லா படிப்பாங்க. 3ஆம் இடத்துல சனி பகவான் நல்லது செய்யக்கூடிய நிலையில் இருக்கிறார். 4இல் ராகு, சில பிரச்சனைகளும் வரும், சில நல்லதும் நடக்கும். மாத்ருஸ்தானம் இல்லையா? மாத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்தில் ராகு இருப்பது
தாய் வழி சொந்தங்கள் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கலாம். மற்றபடி வண்டி வாகனங்கள் ஆதாயத்தை தரக்கூடிய நிலையில் இருக்கும் அன்பர்களுக்கு சவாரி கிடைக்கிற மாதிரி கிடைக்கும். கடைசியில் பார்த்தா பழுதாகி பாதி வேலை நின்று போய் ரிப்பேர் பண்ணுற செலவு ப்ளஸ் மன உளைச்சல் ஏற்படும். இந்த நாளில் ராகு இருந்தாலும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. 5ஆம் இடத்தை சனி பார்க்குறார். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை சனி பார்க்குறதால குலதெய்வ வழிபாடு என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக வேணும். பிள்ளைகளுடைய வளர்ச்சி இடர்பாடுகள் பாதிக்கப்படலாம். அவங்க வேலை பார்க்குற இடத்துல இல்லை படிக்கிற இடத்துல மற்றவங்களால இல்லை இன்ஸ்டியூஷன் மூலமாகவோ ஏதாவது இடர்பாடுகள் வரலாம். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரலாம். அல்லது பிள்ளைகளுக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவ செலவு வைக்கலாம். பூர்வீக சொத்துல பிரச்சனைகள் வரலாம். உங்கள் சந்தோஷத்தில் பங்கம், அதாவது தனுசு ராசி என்பவர்கள் எல்லாம் நல்லாவே இருக்கும். ஆனால் ஒரு சந்தோஷம் என்பது ஒரு துளி கூட இருக்காது. மற்றபடி 6ஆம் இடத்துல குரு இருக்கார். எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும். சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். மற்றபடி வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடியவர்கள் தாராளமாக செல்லலாம். இந்த காலகட்டம் உங்களுக்கு வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தருமா? ஒரு ஜோசியரை அன்றைக்கி பாருங்கள். வெளிநாடு போகணுன்னா தாராளமாக போங்க, நல்லதே நடக்கும். மற்றபடி 7க்குடையவன் புதன் 8க்கு போகலாம், ஒன்றும் குறையில்லை. வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் ஒன்று அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜுவல்ஸோ கொண்டு வரலாம். அல்லது அவங்களுக்கு வேலை பார்க்குற இடத்துல ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைக்கலாம். சூரியன் புதன் சேர்க்கை, புதாதித்ய யோகம், கல்விக்கூடங்கள், கல்வி நிறுவனங்கள், கல்வியாளர்கள், கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான காலம். சாதிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி உங்களுக்கு 9ஆம் இடத்தை சனி பார்க்க போகிறார். 9க்குடைய சூரியன் 8ல் இருக்கார். தந்தைக்கு இடர்பாடுகள், தந்தைக்கு பிரச்சனைகள், தந்தைக்கு தேக ஆரோக்கிய குறைவு, தந்தைக்கு தொழிலில் பிரச்சனை, அரசியல்வாதிகளுக்கு பிரச்சனைகள். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உங்களுக்கு ஆகாதவை யாரை போட்டு கொடுத்து ஒன்று கிடக்க ஒன்று பிரச்சனை வரலாம். மற்றபடி அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருக்கும் IAS, IPS, IFS போன்ற உயர் பதவியில் இருக்கும் அதிகாரிகள் அதற்கு இணையாக உள்ள அதிகாரிகள் உள்பட எல்லோரும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலம். மற்றபடி உங்களுக்கு 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்த சனி பார்க்குறதால பாக்கிய குறைவு அப்படின்னா அதுக்கு தகுந்த நீங்கள் அதிகமாக உழைப்பு தேவைப்படுகிறது. மற்றபடி 10ஆம் இடத்தை பற்றி நம்ம சொல்லிட்டோம். நல்ல வருமானம் வரும். 12ஆம் இடம் செலவினங்கள் ஏற்படக்கூடிய நிலை. செவ்வாயும் பார்க்குது, குருவும் பார்க்குது. அப்போ செலவினங்கள் அப்படின்னு சொன்னால் செவ்வாய் பூமி வாங்க, இடம் வாங்க, சொத்து பத்து வாங்க, இதுக்கெல்லாம் ஒரு அற்புதமான காலகட்டம். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. இந்த தனுசு ராசிக்கு 5ஆம் தேதி சந்திராஷ்டமம் வர இருப்பதால் எச்சரிக்கையோடு இருங்க. மற்றபடி இந்த வாரம் நல்ல அமக்கலமான ஒரு வாரமே.